போகிறேன். என்னை அனுப்பும் தேவா, நான் போகிறேன். யார் போவாரோ, யார் போவாரோ? நம்புவாரோ? என் நாமம் அங்கே சொல்லாவிட்டால் எப்படி ரட்சிப்போமோ? யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? வயலில் அறுக்கும் மிகுதியே, வேலையாளில்லையே. வயலில் அறுப்புக்காகவே யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் போவாரோ? ஒருவன் இல்லாமலே ஆடுகள் சிதறியதே. என் ஆடுகளை போஷிக்க யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் எனக்காக? விசுவாசியே, எனக்காக செல்வாயா? கோடான கோடி மக்களுக்காக நீ போவாயா? யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் எனக்காக? என் அனுப்பும் தேவா, நான் போகிறேன். என்
அனுப்பும் தேவா நான் போகிறேன். யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ, யார் எனக்காக, யார் எனக்காக, யார் போவாரோ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த செய்தியின் பிரகாரமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 14வது பாயிண்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த 14வது பாயிண்டில் தொடர்ந்து நான் விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். 14வது பாயிண்ட், விசுவாசம் என்பது உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒன்று. எது விசுவாசம்? விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். பிரியமானவர்களே, இந்த உலகம் ஆதாமுக்கு அப்படி ஈவாய் கொடுக்கப்பட்டது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த உலகத்தை ஆண்டவர் கொடுத்தார். இதை ஆண்டு கொள்ள கொடுத்தார், இதை அனுபவிக்க கொடுத்தார், இதை ஆசீர்வாதமாக கொடுத்தார். ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் விசுவாசிக்க முடியாததினாலே, சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு இந்த உலகத்தை சாத்தானிடத்திலே பறிகொடுத்து விட்டார்கள். இப்ப நாம் அந்த ஆதாமின் வம்சத்தாரா இருக்கிறபடினாலே பறிகொடுக்கப்பட்ட உலகத்துல எப்படி ஒரு தகப்பனுக்கு தாய்க்கும் வீடு, சொந்த வீடு, அவங்க கடன் வாங்கி பிரச்சனையில மாட்டி அந்த வீட்டை வித்துட்டு அந்த வீட்டுல வாடகைக்கு இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இது யார் வீடுப்பா? நம்ம வீடா தான் இருந்துச்சு, ஆனா இதை இப்ப நம்ம வித்தாச்சு, ஆனாலும் நம்ம இந்த வீட்டுல இப்போ வாடகைக்கு குடியிருக்கிறோம். புரியுதா? வித்தியாசம் புரியுதா? இதுதான் இந்த உலகம் நம்முடைய ஆதி பெற்றோருக்கு சொந்தமா இருந்தது. ஆனா அவருடைய கீழ்ப்படியாமையினால, அவருடைய தவறுனாலே இந்த உலகம் விற்று போடப்பட்டது. இந்த உலகம் அவங்கள விட்டு போயிற்று. எனவே அவளுக்கு பிறந்த நாம எல்லாரும் இப்ப இந்த உலகத்துல, நமக்கு சொந்தமான இந்த உலகத்துல நம்ம அந்நியர்களை போல வாழ்றோம். இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தை ஒருத்தன் கைப்பற்றிருக்கிறான். அவன் தான் சாத்தான், அவன் தான் பேய், அவன் தான் பிசாஸ். அவன் இந்த உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவனிடம் சிக்கிய அந்த உலகத்தை தேவன் நாம அனுபவிக்கும்படிக்கு அதை பிடுங்கி நம்முடைய கையில கொடுக்கிறார். இதான் பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததினாலே அவர் இந்த உலகத்திற்கு உள்ளேயே ஒரு இன்னொரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அது என்ன ராஜ்யம் அப்படின்னா, அது கிறிஸ்துவின் ராஜ்யம். உலகம் முழுவதும் இப்படி இருக்குது, அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குட்டி ராஜ்யம் இருக்குது, அதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். இப்ப இந்த ராஜ்யத்திற்குள்ள அப்படி நம்ம வர 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 நாம இழந்தது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக நம்ம ராஜ்யம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தரையா அவன் பிடியில சிக்கி தவிக்கிற ஒவ்வொருத்தரையா நம்ம மீட்டு, அவன் பிடியில சிக்கி இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம மீட்டு, ஆண்டவர் அதற்கு வழிகளை நமக்கு சொல்லி தரான். பைபிள், இதான் பைபிள். பைபிள் எதுக்குன்னா, இழந்த ஆதி மனிதன், ஆதி குடும்பம் இழந்ததை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆதாமுக்குள் இழந்தவைகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் மீட்டுக் கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை சித்தரிப்பதுதான் பைபிள். அவ்வளவுதான் பைபிள். இதெல்லாம் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. எனவே இப்போ
இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த உலகத்திலிருந்து உலகத்திற்கு உள்ள இருக்கிற கிறிஸ்துவின் உலகத்திற்குள், கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் மக்களை வரவிடாதபடிக்கு இந்த உலகத்தை கவர்ச்சி ஆக்கிட்டான். இந்த உலகத்தில் எல்லாம் இருக்குது. This world offers you everything. Only thing, it has a string attached. எல்லாம் கொடுக்கிறான். ஆனா அதுல ஒரு சின்ன லேபலை ஒட்டி வச்சிருக்கிறான். அந்த லேபலை எல்லாரும் பார்க்கறது இல்லை. அந்த பொருளை பார்த்த உடனே அவன் கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது மக்கள் லேபலை பார்க்க மறந்துறாங்க. அந்த லேபல் கொஞ்சம் மங்களா இருக்குது, எல்லாருடைய கண்களுக்கு அது சரியா தெரியல. அந்த லேபல் என்ன போட்டிருக்குதுன்னா மரணம்னு போட்டிருக்கு. Death. Whatever he offers, there is death. அங்கே ஒரு மரணம் இருக்குது. அதான் அந்த ஸ்ட்ரிங், அதான் அந்த சின்ன லேபல், அதுல மரணம் இருக்குது. அதனால தான் திரும்ப 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 வேதம் சொல்லுது, நீங்கள் இந்த உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். இந்த உலகம் உங்களை மரணத்திற்கு நேராய் கொண்டு போய்விடும். உலக சிநேகம் கடவுளுக்கு விரோதமான பகை. உலகத்தை நேசிக்கிறவர்கள் கடவுளை நேசிக்க முடியாது. இந்த ரெண்டு நேசமும் சேர்ந்து போகாது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, ரெண்டு எஜமானுக்கு நீங்க வேலை செய்ய முடியாது. ஒரு எஜமான் யாரு? கடவுள். இன்னொரு எஜமான் யாரு? பேயின்னு சொல்லல. இன்னொரு எஜமான் மேமன், பணம். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய பொருள். இந்த பொருளை காட்டி இந்த சாத்தான் அநேகரை சிக்க வைத்திருக்கிறான். If you marry the world today, it will divorce you tomorrow. நீங்க இன்னைக்கு இந்த உலகத்தை திருமணம் செய்தால் நாளைக்கு இந்த உலகம் உங்களை கைவிட்டு. இந்த உலகத்தில் ஒரு பக்கம் இன்பங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த உலகத்தில் பயங்கரமான துன்பங்கள் இருக்கின்றன. This world is a corrupt world. This world has an unjust system. இந்த உலகத்தில் அநீதியான ஒரு கோட்பாடு இருக்கிறது. இந்த உலகம் ஒரு கபடு நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகத்தில் திறமையானவங்க மட்டும்தான் வாழ முடியும் என்ற ஒரு ஸ்லோகன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இந்த உலகம் ஒரு மனிதனை நிச்சயமாக சாகடிக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நான் உங்களை இந்த உலகத்தில் விட்டுட்டு போறேன், ஆனால் நீங்கள் உலகத்தாராய் மாறி விடாதிருங்கள். நான் எப்படி உலகத்தில் வாழ்ந்தும் உலகத்தானாய் வாழவில்லையோ அதே போலதான் என்னை பின்பற்றுகிற நீங்களும் உலகத்தில் இருங்க, ஆனால் உலகத்தாராய் மாறி விடாதிருங்கள். அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு. எவ்வளவு திரளான தண்ணி இருந்தும் அந்த தாமரை இலை அந்த தண்ணிக்குள்ள மூழ்காதபடிக்கு, அந்த தாமரை இலையில தண்ணி இல்லாதபடிக்கு அது எப்படி மிதக்குதோ அது ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். இன்னொரு காரியம் வந்து, எவ்வளவோ கடல்ல உப்பு கலந்த தண்ணீர் இருந்தும் இந்த மீனுக்குள்ள அந்த உப்பு கலந்து போவதில்லை, உள்ளுக்கு போவதில்லை. இதையும் ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். நாம உலகத்துல தான் வாழணும், ஆனால் நாம உலகத்தோட ஒன்றிக்க முடியாது, உலகத்தோட ரெண்டரை கலக்க முடியாது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போகிறார். இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டுகிறது. இப்போ எப்படி நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? அதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன், கேளுங்க. இப்ப இந்த பூமியில ஒரு புவி ஈர்ப்பு விசை இருக்குது. இத பேனாவை போட்டு அது கீழே விழுது. அது காரணம், இந்த பூமி எந்த ஒரு பொருளையும் ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது புவி ஈர்ப்பு விசை. ஆனா
இந்த பேனா கீழே விழுறது போல ஒரு பறக்கிற காகம் கீழே விழுறது இல்லை. ஒரு காகம் பறக்குது, அப்போ புவியீர்ப்பு விசை இல்லையா? வேலை செய்யலையா? வேலை செய்யுது. ஆனால் அந்த காகத்தை அதனால இழுத்து போட முடியல. சரி, இப்ப யாராவது ஒரு ஆள் அந்த காகத்தை சுட்டு தள்ளிட்டா அது பொத்துன்னு அது கீழே விழுந்து விடுகிறது. அப்படி என்றால் இது என்னத்தை நமக்கு விளக்குதுன்னா, ஒரு மனிதனுக்குள் ஜீவன் இருக்கிற வரைக்கும், ஒரு காகம் அதுக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும், அது பறக்கிற வரைக்கும், புவியீர்ப்பு விசை இருந்தாலும் எப்படி அதை இழுத்து போட முடியலையோ, எப்போ அதுக்குள்ளே அந்த ஆற்றல், அந்த வல்லமை, அந்த ஜீவன் அதை விட்டு கடந்து போகிறதோ, அப்ப அது பொத்துன்னு இந்த புவியீர்ப்பு விசையினால ஈர்க்கப்பட்டு கீழே விழுகிறதோ, அதே போல எந்த மனிதன் இந்த உலகத்தால இழுத்து போடப்படுவான் என்றால் அவனுக்குள்ளே ஜீவன் இல்லாமல் போகும் பொழுது. கேட்கலாம், நம்ம எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறோம். இந்த உயிர் வேற, ஆண்டவர் பேசுகிற உயிர் வேற. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் உங்களுக்குள்ளே உயிர் உண்டாகும்படி வருகிறேன், உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும்படி வருகிறேன். என்ன அர்த்தம்? ஜீவன் இல்லையா நம்மகிட்ட? நம்ம இப்போ செத்தா கிடக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி செத்து இருக்கிறீங்கன்னா, பாவத்தாலையும் அக்கிரமத்தாலையும் எல்லா மனிதனும் செத்து கிடக்கிறான். இப்போ என் ஜீவன் இலவசமா இருக்கிறது. எவன் ஒருவன் ஆண்டவரே நான் செத்து கிடக்கிறேன், என் பாவத்துல, என் அக்கிரமத்துல, என் சாபத்துல நான் மடிந்து போகிறேன், நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு ஜீவன் வேணும், எனக்கு ஒரு உயிர் வேணும், எனக்கு ஒரு வாழ்வு வேணும்னு கேட்டா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை அவனுக்கு இலவசமாய் கொடுக்கிறார். உடனடியாக அந்த ஜீவன் அவனுக்குள்ளே பிரவேசிக்கிறது. அந்த ஜீவன் பிரவேசிக்கிற மாத்திரத்தில் மரணம், இதுவரைக்கும் அவனை ஆண்டு கொண்ட மரணம் அவனை விடுகிறது. அவன் இப்ப எழுப்பி நடக்கிறான், பறக்கிறான், அவனுடைய காரியங்களை செய்கிறான். புரியுதா உங்களுக்கு? இது நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, ரோமருக்கு எழுதிய திருமுகத்துல 8ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்துல புனித சின்னப்பர் இதை ரொம்ப அழகா விளக்குகிறார். ரோமர் 8:2, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவன் தரும் ஆவியின் சட்டம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் சட்டத்தினின்று விடுதலையாக்கிட்டு. There is a law. There is a law of sin and death. எப்படி கிராவிடேஷனல் லா இருக்குதோ, புவியீர்ப்பு விசை என்ற ஒரு சட்டம் இருக்குதோ, அதே போல பாவத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த பாவத்துல யார் சிக்கினாலும் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மரணம். எப்படி மரணம்? ஆவிக்குரிய மரணம். அவங்க நிச்சயமாக நரகத்துக்கு போவார்கள், அந்த மரணத்தை ருசி பார்க்க. ஆனால் இந்த பாவம் மரணம் ரெண்டும் வேலை செய்யக்கூடாது என்றால் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு ஜீவன் அவசியம், ஒரு உயிர் அவசியம். எப்படி காகம் கீழே விழாமல் இருக்கணும்னா அதுக்குள்ளே ஒரு ஜீவன் இருந்து இந்த புவியீர்ப்பு விசையை எதிர்த்து பறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகுதோ, அதே போல ஒரு மனிதன் இந்த உலகத்தால் இழுத்து போடப்படக்கூடாது என்றால், ஒரு மனிதனை இந்த உலகம் மேற்கொள்ள கூடாது என்றால், ஒரு மனிதனை இந்த உலகம் சாகடிக்க கூடாது என்றால், இந்த உலகத்தை ஒரு மனிதன் ஜெயிக்க வேண்டும் என்றால் அவனுக்குள்ளே ஒரு ஜீவன் அவசியம். அந்த ஜீவன் தான் கிறிஸ்து இயேசு நமக்கு தர ஜீவன். அதான் சொல்றாரு, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த ஜீவன் எப்படி வரும்? இந்த ஜீவனை விரும்புகிறவர்கள் இயேசுவினிடத்துல விசுவாசத்தோடு, எனக்கு இன்றைக்கு இந்த உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய ஜீவன் வேண்டும் ஆண்டவரே, அந்த ஜீவனுக்கு பேர் தான் ஜோயே. கிரேக்க மொழியாக்கத்துல ZOE
ஜோயே. ஜோயே என்றால் காட் கைண்ட் ஆஃப் லைஃப். தேவனிடத்திலே, நம்முடைய கடவுளிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு உயிர் இருக்கிறதோ, எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் இருக்கிறதோ, அந்த ஜீவனைத்தான் அவன் நமக்கு தர விரும்புகிறான். அப்படி என்றால் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிற நாம் உலகத்தை ஜெயிப்போம், பிசாசை ஜெயிப்போம், எதிர்ப்புகளை ஜெயிப்போம், நித்தியமாய் அவரோடு கூட வாழப் போகிறோம், நித்தியமாய் அவரை தரிசிப்போம், நித்தியமாய் அவரோட உட்காருவோம், நித்தியமாய் அவரோட ஐக்கியம் கொள்ளுவோம், நித்தியமாய் அவருடைய முகம் நமக்கு தெரியும். தேவனை போல மாறுகிற ஒரு வழிதான் கிறிஸ்தவம். இது வேற எங்கேயுமே கிடையாது. நான் எங்கேயும் கேள்விப்பட்டதும் கிடையாது. அவங்க ஏதோ வளர்த்துறாங்களே ஒழிய, அவங்களுடைய தியாலஜிலாம் நான் கொஞ்சம் படிச்சு பார்த்துருக்கிறேன். அவன் எழுதினவனுக்கும் புரியாது, கேட்கிறவனுக்கும் புரியாது. அதை போட்டு இதை போட்டு குழப்பி எடுத்து கிடைச்சிடாது, பிச்சைக்காரன் எடுக்கிற வாந்திய மாதிரி தான் இருக்கு. ஆனால் வேதம், கிறிஸ்தவம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னை படைத்து கடவுளை போல மாற முடியும். அதற்காகத்தான் இந்த பூமியிலே நமக்கு இத்தனை வருடங்கள் வாழ்வு கொடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு தோல்வி, பிரச்சனை, வேதனை அதெல்லாம் விடுங்க. Leave alone your past. Let your past be buried, because your past is buried by God himself. தேவனே உங்க கடந்த கால வாழ்க்கையை குழிய தோண்டி புதைச்சிட்டார். இவன் தோண்டட்டும், இவன் தோண்டிக்கிட்டே இருக்கட்டும், இவனை கர்த்தர் தோண்டுவார், இவன் தோண்டட்டும், விடுங்க இவனை. ஆனால் உங்களுக்கென்று ஒரு நித்திய வாழ்க்கையை ஆண்டவர் வாக்களிக்கிறார். அந்த நித்திய வாழ்க்கையை இந்த பூமியிலே நீங்க ருசி பார்க்கலாம். அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு உறுதி, அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு நிச்சயம் இருக்கும் பொழுது உங்களை கண்டு இந்த உலகம் பயப்படும். உங்களை கண்டு பிசாசின் ராஜ்யம் அலறும். நீங்க பண்ற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பரலோகத்திலிருந்து நேரடியான பதில் வரும். எனவே இதுதான் விசுவாசம். இது உலகத்தை ஜெயிக்கும். Faith is the victory that overcomes the world. ஆபிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். விசுவாசத்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை. விசுவாசத்தால் எதையும் சாதிக்கலாம். விசுவாசம் நமக்கு ஒன்றன் மீன் ஒன்றாக ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு வளர்ச்சியை நமக்கு தருகிறது. இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமா? இந்த உலகத்தின் துன்பங்களை ஜெயிக்க வேண்டுமா? இந்த உலகத்தின் பாடுகளை ஜெயிக்க வேண்டுமா? இந்த உலகத்தின் சோதனைகளை ஜெயிக்க வேண்டுமா? ஒரு நாள் ஒரு பரீட்சையில நீங்க தோத்துட்டீங்க, மறுநாள் அதே பரீட்சையில நீங்க தோக்கணும்னு அவசியம் கிடையாது. மந்த்லி டெஸ்ட்ல நீங்க 30 மார்க் வாங்கிருக்கீங்க 100க்கு, குவார்டர்லில நீங்க 100க்கு 90 மார்க் வாங்க கூடாதா? நீங்க 90 மார்க் குவார்டர்ல வாங்கினதுக்கு அப்புறம் அந்த டீச்சர் வந்து, ஆமா உனக்கு தெரியாதா, நீ வந்து மந்த்லி டெஸ்ட்ல 30 மார்க் வாங்கணும் தானே சொன்னா அவன் டீச்சரே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பரவாயில்ல, நீ 30 மார்க் வாங்கியிருந்த, இப்போ 90 மார்க் வாங்கியிருக்கிற, கீப் இட் அப், விடாத, 100க்கு எய்ம் பண்ணு. இதான் ஒரு நல்ல டீச்சர். நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள், அதுல ஒரு நாமம் இஸ் a good teacher. அவர் நல்ல போதகர், நல்ல ஆசிரியர். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதை தோற்றிருக்கிற, வா, ஏன் இதை தோற்ற, வழியில் உனக்கு தெரியவில்லையா, நான் கற்றுத்தகிறேன் என்று சொல்லி நமக்கு பொறுமையாய் வாழ்க்கையினுடைய அம்சங்களை, இந்த யுத்தத்தினுடைய அம்சங்களை, இந்த யுத்தத்தின் யுக்திகளை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நீ ஒரு காலகட்டத்தில் தோற்றது வாஸ்தவம் தான், ஆனால் வாழ்க்கை முழுதும் நம்ம தோற்கணும் அவசியம் கிடையாது. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசம் உலகத்தின் துன்பங்களை ஜெயிக்கும். விசுவாசம் உலகத்தின் உபத்திரவங்களை ஜெயிக்கும். இயேசு கிறிஸ்து ஜெயித்தாரா? அவர் சிலுவையிலே ஜெயித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஒருவேளை அனைவருடைய பார்வைக்கு இயேசு கிறிஸ்து மரித்தது போல காட்சி அளிக்கும். அதோட நிக்கல இயேசுவின் வாழ்க்கை.
அதற்கு பிற்பாடு அவர் மரணத்தையும் ஜெயித்தார். மரணத்தை ஜெயிக்கணும்னா மரணத்தை ருசி பார்க்கணும்ல. இயேசு மரணத்தை ஜெயித்தார் அப்படின்னா அவர் மரணத்துக்குள்ள போகணும்ல. மரணத்துக்குள்ளே போகாம நான் மரணத்தை ஜெயித்தேன், அது போய். எனவே கடைசி ஆயுதம், பிசாசின் கடைசி ஆயுதம் மரணம். அப்போ அவன் கடைசி ஆயுதம் என்னன்னு பார்ப்பான்னு சொல்லி அந்த கடைசி ஆயுதத்துக்குள்ளேயும் போய் மரணத்தையும் பார்த்து, ஓ இவ்வளவுதான் மரணமா, இந்த மரணத்தை நான் ஜெயிக்கிறேன் சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மரணத்தை ஜெயித்த கூட்டம். மரணம் வரட்டுமே, மரணம் வரட்டும், மரணத்தை சந்திக்க ஆயத்தமா இருப்போம். மரணமா வா, என்ன வேணும் உனக்கு? இப்போ நான் உன்னை கொண்டு போக போறேன், நீ என்னைய கொண்டு போக முடியாது. நான் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன், என் தேவனுக்குள்ள நான் மறைந்து இருக்கிறேன். நான் இந்த உலகத்தை விட்டுட்டு நான் அவர்கிட்ட தான் நான் விழிப்பேன். நான் இங்கே கண்ணை மூடுறேன்னா நான் விழிக்கும் பொழுது நான் அவருடைய மடியில இருப்பேன், நான் அவருடைய சன்னிதானத்தில் இருப்பேன். மரணம் என்னை கொண்டு போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? மரணத்தாலே நம்ம ஜெயிக்க முடியாது. நாம் விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம், இந்த உலகத்தில் உள்ள மரணத்தை ஜெயிக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு மரணம் 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 மரண திகில். அது ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்திலே மரண திகில்ல சிக்கி தவிக்கிறவர்களை நான் விடுவிக்கும்படிக்கு மரணத்தை ருசி பார்த்தேன். பாத்தீங்களா? மரணத்தை ருசி பார்த்துட்டு நமக்கு சொல்லி கொடுத்துட்டார், இவ்வளவுதான் மரணம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், லெட்டர் டு ஹீப்ரூஸ் 2வது அதிகாரம், அதிலே 14வது வாக்கியத்துல ரொம்ப தெளிவா இருக்குது. வேற எந்த மார்க்கமாவது மரணத்தை ஜெயித்த மார்க்கம் உண்டா? மற்ற மார்க்கம் எல்லாம் இப்ப சாவு, நீ வேற ஒன்னா பிறப்ப, அப்பன் சாவு, வேற ஒன்னா பிறப்ப. இப்படித்தான் அவனுக்கு மரணத்திற்கு மேல மரணத்தை தான் வாக்களிக்கிறது. இந்த ஒரு மார்க்கம் தான் மரணத்தை ஜெயிக்க வாக்களிக்கிறது. வித்தியாசம் புரியுதா? அநேக மதங்களுக்கும் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள பெரிய பெரிய வித்தியாசங்கள் இது ஒன்று. பெரிய பெரிய வித்தியாசம். They are nowhere near Christianity. பக்கத்திலே வர முடியாது. இது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரை பற்றி அறிஞ்சவங்களுக்கு தான் இந்த அறிவு தெரியும். They are nowhere. அதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுகிறோம். இந்த தேசத்தை மாற்றுவோம், இந்த தேசத்தை இந்த மரணத்திலிருந்து விடுவிப்போம். அப்பாவி ஜனங்களை ஏமாற்றுகிற போலியான மார்க்கங்களிலிருந்து உண்மையான ஜீவனை கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கத்திற்கு ஜனங்களை கொண்டு வருவோம். அதற்கு தேவன் எங்களுக்கு அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார். We have received God kind of life. We have received God kind of power. We have God kind of glory. தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய ராணுவம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஜீவன் எங்களுக்கு இருக்கிறது. அதை விட தைரியமா பேசுகிறோம். ஒருவேளை இந்த சத்தத்தை எல்லாம் நீங்க கேட்க மறுத்தால் நித்தியத்தில் சந்திப்போம். அப்ப பாத்துக்கலாம். நான் உறுதியா சொல்றேன், we have an eternal life. ஒரு முடிவில்லாத வாழ்க்கை இருக்கிறது. அந்த முடிவில்லாத வாழ்க்கையை எவனும் பறிக்க முடியாது. அந்த முடிவில்லாத வாழ்க்கையை எவனும் கெடுக்க முடியாது. சாத்தானா, அவன் சேனையா, இப்ப அவன் பக்கத்திலேயே இல்ல. தேவனுடைய அக்கினி அவன் மீது விழுந்தபடினாலே அவன் தலதெறிக்க ஓடி இருக்கிறான். இதான் உண்மை. அவனுக்கு பயப்படாதீங்க, இயேசுட்ட வாங்க. இயேசு சொல்கிறார், இதோ பிள்ளைகள் எப்படி சரீரத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய், இதோ இந்த பிள்ளைகள் மரண பயத்தினாலே இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவும் இதே சரீரத்தில் இதே இரத்தத்தில் வந்து அந்த மரணத்தை ருசி பார்த்து மரண பயத்தில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு இவ்வளவுதான் மரணம் என்று காண்பிப்பதற்காக இந்த பூமியில வந்து தன்னுடைய ஜீவனை விட்டு மரணத்தை ருசி பார்த்து ஆனால் 3வது நாள் உயிரோடு எழும்பினார். ஆம்பிரியமானவர்களே, ஒருவேளை எனக்கு இயற்கை மரணம் ஏற்படுமாயின் எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த மரணம் என்ன சேதப்படுத்த முடியாது. என்னுடைய சரீரம் இந்த பூமியிலே செத்து விழலாம்,
அது மண்ணோட மண்ணாக போகலாம். என் ஆத்துமா அது ஒரு அழியாத ஆத்துமா. அந்த ஆத்துமா என் தேவனோடு என்றென்றைக்கும் வாழும். இதான் மரணம் மேற்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை. மரணத்தால் மேற்கொள்ள முடியாது. அதே போல கொலோசியருக்கு எழுதிய நிருபத்தில் புனித சின்னப்பர் சொல்லுவார், சாத்தானுக்கு பயப்படுறீங்களா? இந்த உலகம் அவன் கையில் இருக்குதுன்னு பயப்பட்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் துரைத்தனங்களையும் இந்த உலகத்தின் அதிகாரங்களையும் அவர் உரிந்து, சாத்தானுடைய பாசாங்கு, அவன் போட்டுகிற வேஷங்கள், அவன் ஜனங்களை பயமுறுத்துகிற காரியங்கள், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவனுடைய வல்லமைகள் எல்லாம் உரிந்து இவன் இவ்வளவுதான் அப்படின்னு நமக்கு வெளியரங்கமாய் காட்டி இருக்கிறார். பாத்தீங்களா? இதை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? நீங்க சாத்தான உரிந்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவன் வல்லமையை உரிந்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவனுடைய அதிகாரங்களை உரிந்து கேட்டிருக்கிறீங்களா? அவனை நம்முடைய காலுக்கு கீழே போடுகிறார். வசனம் உங்களுக்கு ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். எந்த மார்க்கத்திலாவது கேட்டிருக்கீங்களா நீங்க? இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். சாத்தான் எங்க? காலுக்கு கீழே. ஒரு காலகட்டத்தில் அவனுடைய காலுக்கு கீழே நம்ம இருந்தோம். ஆனால் இப்ப காலம் மாறிவிட்டது, வல்லமை மாறிவிட்டது, அதிகாரம் மாறிவிட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 9ஆம் அதிகாரம் எடுத்தவன வருது 1வது வசனம், அவர் தம்முடைய சீடர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்த நான் உங்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கிறேன். பாத்தீங்களா? இதான் விசுவாசம். இது உலகத்தை ஜெயிக்கும், சாத்தானை ஜெயிக்கும், இந்த உலகத்தில் உள்ள அவனுடைய அதிகாரங்களை ஜெயிக்கும், அவன் நமக்கு தரக்கூடிய உபத்திரவங்களை ஜெயிக்கும், பாடுகளை ஜெயிக்கும். This is a suffering world. This world offers so many pleasures and all those pleasures offer sufferings. இந்த உலகம் மிகுதியான இன்பங்களை கொடுக்கிறது. அவ்வளவு இன்பங்களும் அதோடு வேதனையும் சேர்த்து கொடுக்கிறது. அவ்வளவு இன்பங்களையும் உலகம் கொடுக்கக்கூடிய இன்பங்களிலே வேதனை மறைந்திருக்கிறது. ஆல் கோட்டட். இன்பத்தை தான் பார்க்க முடியுது, உள்ளுக்கு வேதனை அதை பார்க்க முடியாததுனாலே அவர்கள் தெரியாமலே உட்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உள்ளுக்கு போய் அவர்களுக்கு வேதனை, மரணம், சமாதான குறைவு, சண்டை, சச்சரவு, பிரச்சனை, தோல்வி, விரக்தி, தற்கொலை, நோய், மரணம், இப்படி ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவனுடைய பின்விளைவுகள் ஏராளம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருந்தால் நீ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தின் பாடுகளை ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தின் சோதனைகளை ஜெயிக்க முடியும். அநேக கட்டங்களிலே ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுத் தருகிறார், அநேக பாதை நடத்துகிறார். அந்த பாதையில என்ன இருக்கு என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக, அது வரும் பொழுது நாம் அவர்களை மேற்கொள்வதற்காக. அநேக நேரங்களிலே நாம் எழுதின பரீட்சைகளிலே தோற்று இருக்கிறோம். ஆனால் தோல்வி நிரந்தரமான ஒன்று அல்ல. நம்ம தோற்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தோற்றதுக்கு அப்புறம் என்ன செய்கிறோங்கிறது தான் முக்கியம். Yes, we may have failed, but what do we do after that failure? அந்த தோல்விக்கு அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், அதுதான் முக்கியம். அந்த தோல்விக்கு அப்புறம் அந்த தோல்வியிலிருந்து நாம ஒன்றும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் பெரிய தோல்வி, அதான் நிரந்தரமான தோல்வி. அது ஆண்டவர் விடவே மாட்டார். ஒருவன் பாவம் செய்வானானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவனுக்காக இருக்கிறபடியினாலே அவன் இரத்தத்தால் கழுவப்பட்டு he can have a new beginning.
இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நேரமும் பாவத்தில் விழும் பொழுது நமக்கு ஒரு புதிய ஆரம்பம் உண்டாவதற்கு இயேசுவின் ரத்தம் இருக்குது. ஆனா போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர மாட்டோம். இங்கேயே எந்திக்கிறோம், விழுறோம், எந்திக்கிறோம், விழுறோம், எந்திக்கிறோம், விழுறோம்னா எப்ப நடக்கிறது, எப்ப ஓடுறது, எப்ப பறக்கிறது? புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு இயேசுவின் ரத்தம் இருக்குது. எவ்வளவு நேரம் விழுந்தாலும் அவனை கழுவுவதற்கு இயேசுவின் ரத்தம் ரெடியா இருக்குது. ஜீசஸ் பிளட். அது நம்ம பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் இல்ல. ஆனால் ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அவனை கழுவுவதற்கு இயேசுவின் ரத்தம் ரெடியா இருக்குது. ஆனால் அவன் இங்கேயே இருப்பான் என்றால் அவன் போய் சேர வேண்டிய எல்லையில போய் சேர மாட்டான். அவன் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அவன் ஓடி முடிக்க வேண்டிய ஒரு பந்தய சாலை இருக்குது. அவன் போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு யுத்த களம் இருக்கிறது. அங்க போய் சேர மாட்டான். அதான் பிரச்சனை. பரலோகத்திலே அங்க நிறைய வாசஸ்தலங்கள், எல்லாருக்கும் ஒரே வகையான அனுபவம் அங்க இருக்காது. வித்தியாசமான அனுபவம். நான் அதை வெளிப்படுத்தின விசேஷத்தை உங்களுக்கு ஒவ்வொரு வசனமாய் நான் விளக்கும் பொழுது நீங்க பரலோகத்தை குறித்து நீங்க சரியாக தெரிந்து கொள்வீர்கள். பலனும் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. யாருடைய ரெக்கமெண்டேஷன்லயோ அங்க போய் விழுந்துடலாம். இல்லை யாராவது அடிக்கடி நான் சொல்ற ஒரு வேடிக்கையான காரியம், அங்கிருந்து கயிறை போடுவாங்க, நம்ம கயிறுல ஏறி அங்க போய் விழுந்துடலாம். அது பரலோக ராஜ்யம் அது சர்க்கஸ் கிடையாது. அது ஒரு சீரியஸான இடம். அங்க எல்லாரும் போக முடியாது. அது ஒரு திறந்த மனம் கிடையாது. யார் வேணாலும் பிரவேசிக்க. ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவனாய் எவனா இருக்கிறானோ அவன் உள்ளுக்கு நுழைய முடியாது. ஜீவ புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஜீவ புஸ்தகத்திலே ஒரு மனிதனுடைய பேர் எழுதப்பட வேண்டும். சும்மாலாம் போக முடியாது. எனவே இதுவரைக்கும் உங்களை யாராவது பல ரீதியில ஏமாத்தி இருந்து இப்ப நீ வாழ்ற மாதிரி வாழு, நீ செத்து போயிருவ, நீ அதுக்கப்புறம் உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும், நீ வேற ஒரு மிருகமா நீ பிறக்கலாம், இல்லாட்டா நீ போனதுக்கு அப்புறம் நாங்க இங்க ஜெபம் பண்ணி உன்னை மேல அனுப்பிடுவோம், இது நடக்கவே நடக்காது. இது ரெண்டும் பச்சை பொய். இன்னும் ஏதாவது அது ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா நான் சொல்ல ரெடியா இருக்கிறேன். இதை நம்பி நீங்க ஏமாந்துடாதீங்க. ஆனால் இந்த பூமியில வாழும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை ஜெயிக்க ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஆயுதம் தந்திருக்கிறார். அதற்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். சொல்லுங்க நீங்க, விசுவாசத்தால நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன், இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயிப்பேன், இந்த உலகத்தின் அதிபதி வச்சிருக்கிற ஆயுதங்களை நான் அழிப்பேன். கடவுள் எனக்கு விசுவாசம் என்னும் ஆயுதம் தந்திருக்கிறார். அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, 16வது பாயிண்ட். Faith is the assurance. Faith is the shield that quenches the fiery darts of the adversary. பிரியமானவர்களே, நமக்கு தேவனை பற்றி தெரிந்திருக்கிறது போல நமக்கு சாத்தானை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவனுடைய கைகளிலே ஏராளமான ஆயுதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆயுதங்கள் அமைதியாய் வரக்கூடியவைகள், ஆனால் இருதயத்தை பாய்ச்சக்கூடிய அளவுக்கு, இருதயத்தை பிளக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்தவைகளும் வேகம் வாய்ந்தவைகளுமா இருக்கிறது. Yes, Satan's fiery darts are swift but silent. ரொம்ப வேகமா வருது, ஆனா அது அமைதியா வருது. We receive no advance warning of their arrival. அவங்கெல்லாம் அந்த அம்புகள் வருவதற்கான ஒரு சைரன் இல்ல, மணி அடிச்சுட்டு அவன் அனுப்ப மாட்டான். ஏதோ வான் பண்ணிட்டு வான் பண்ணிட்டு முன்னெச்சரிக்கையெல்லாம் சொல்லிட்டு அவன் அவனுடைய ஆயுதங்களை பிரயோகிக்க மாட்டான். is a subtle sneak. அதாவது யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உள்ளுக்கு ஊடுருவி சேதத்தை கொண்டு வந்து விடுவான். விசுவாசம் என்பது அவன் எய்யக்கூடிய அவ்வளவு அக்கினி அம்புகளையும் அணைத்து போடக்கூடிய ஒன்று. அதனால தான்
புனித சின்னப்பர் பவுல் எழுதும் பொழுது சொல்லுவார், இதோ உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அநேக கவசங்களும் ஆயுதங்களும் அவசியம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் இதுக்கு மட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக சொல்றார்? இது இல்லைன்னா அவ்வளவுதான். Faith is the shield. இது இல்லாம நம்ம நிராயுத பாணிகளாய் மாறி விடுவோம். இந்த பிசாசுடைய அக்கினி அஸ்திரங்களிலே நான் 4 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பயம். பயமாகிய அம்பு. இதை அவன் பல ரீதியிலே பயன்படுத்துகிறான். பல சூழ்நிலைகள் மூலமாக நமக்கு பயம் வருகிறது. இதோ ஒரு கடிதத்தை வாசிக்கும் பொழுது பயம் வருகிறது. ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமாக பயம் வருகிறது. ஒரு செய்தியை நாம் பார்க்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ பயம் வருகிறது. இது என்ன செய்யுதுன்னா, பயம் வரும் பொழுது, பயம் வந்த உடனே விசுவாசம் காலியாயிரும். ஏனென்றால் ஆண்டவருடைய படைப்பிலேயே நம்முடைய இருதயத்தில் பயமும் விசுவாசமும் சேர்ந்திருக்க முடியாது. Faith and fear cannot live in the same heart. ஒரே இருதயத்தில் விசுவாசமும் பயமும் சேர்ந்து வாழவே குடித்தனம் பண்ண முடியாது. விசுவாசம் இருந்தா பயம் போயிடும், பயம் வந்தா விசுவாசம் போயிடும். எனவே அவன் முதல் அம்ப வீசுறான், அதான் பயம். எதுக்கு? விசுவாசத்தை எடுத்து போட. விசுவாசத்தை எடுத்துட்டா ஆண்டவர் மேல நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை இல்லாம போயிடும். ரொம்ப சுலபமாக அவன் நம்மை தாக்கி விடலாம். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஒரு அருமையான சம்பவத்தை அங்கே மார்க் நமக்கு சித்தரிக்கிறார். மார்க் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் அக்கறைக்கு போறாங்க. போகும்போது ஒரு புயல் வீசுது. அவங்க அதில் பயந்து போய் ஆண்டவரை எழுப்புறாங்க. எழுப்பி ஆண்டவர் அதை அமைதல் ஆக்கி விடுகிறார். ஆனால் அமைதல் ஆக்கின பிற்பாடு ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? மார்க் 4ஆம் அதிகாரம் 40வது வாக்கியம். ஆண்டவர் கேட்கிற, நல்ல கவனிங்க. நீங்கள் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? பாத்தீங்களா? விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் நேரடியான ஒரு சம்பந்தத்தை இயேசு சுட்டி காண்பிக்கிறார். ஏன் பயந்தீங்க? விசுவாசம் ஏன் இல்லாம போயிட்டு? விசுவாசம் இருந்திருந்தா பயம் வந்திருக்காது. பயம் வந்ததுனால விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. புரியுதா உங்களுக்கு? எனவே நீங்க எப்பெல்லாம் நீங்க பயப்படுறீங்களோ அப்பெல்லாம் விசுவாசம் போயிடும். இந்த பயம் பிசாசு எய்கிற அம்புகள்ல மிக முக்கியமான அம்பு. 2வது அம்பு, பிசாசு எய்கிற அம்பு சந்தேகம். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். ஆண்டவரை நேசிக்கிறாரா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உண்மைதானா? ஊழியக்கார பாட்டுக்கு சொல்றாரு, நாமும் பைபிளை வாசிக்கிறோம், நிறைய வாசித்துட்டோம். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு உற்சாகப்படுத்துறது போல சில காரியங்களை காண்பிக்கிறார். ஆனா முடிவில் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க. உண்மைதானா? விசுவாசம் உண்மைதானா? அவருடைய வாக்குத்தத்தம் உண்மைதானா? பிசாசு இந்த சந்தேகத்தை கொண்டு வந்து நம்மிடமிருந்து விசுவாசத்தை அகற்றி விடுவான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், விசுவாசம் இவனுக்குள்ள இருந்துச்சுன்னா இவன் இந்த உலகத்தை ஜெயிச்சிருவான். விசுவாசம் இருந்துட்டுனா இவன் நம்மளை ஜெயிச்சிருவான். விசுவாசம் இருந்தா இந்த உலகத்தை தூக்கி வீசிடுவான். நம்மளை அவனுக்கு காலுக்கு கீழே போட்டு நசுக்கி விடுவான். எனவே அந்த விசுவாசத்தை எடுப்பதற்கு பயம். 2வது, விசுவாசத்தை எடுப்பதற்கு அங்கே சந்தேகம். 3வது, விசுவாசத்தை எடுப்பதற்கு அநேக வார்த்தைகளை அவன் போடுவான். படுத்திருக்கும் பொழுது நிறைய வார்த்தைகள் யாரோ என்னைக்கோ சொன்னதெல்லாம் வந்து காதில் வந்து விழும். ஆமா,
அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் அவுட்டு, இவன் அவுட்டு, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்படி பல வார்த்தைகள். கடைசியில் இது உள்ளுக்கு என்னத்தை கொண்டு வரும் என்றால் குழப்பத்தை கொண்டு வரும், கன்ஃபியூஷன். பிசாசு எய்கிற இன்னொரு அம்புக்கு பேரு குழப்பம், கன்ஃபியூஷன். இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் அப்படியே ட்ரைன் அவுட் பண்ணி அவனுக்கு உள்ள இருக்கிற இந்த ஜீவனை அப்படியே காலி பண்றதுக்காக வரும். இதெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் அவன் பயன்படுத்தி கடவுளுக்கு விரோதமாக திருப்பி இந்த வாழ்க்கையை நம்ம சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுபவிக்க கூடாதபடிக்கு, இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் அனுபவிக்க கூடாதபடிக்கு, இந்த வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாதபடிக்கு அநேக அம்புகளை எய்து நம்ம இருதயத்தை பிளந்து, இருதயத்தை ரணமாக்கி, இருதயத்தை காயப்படுத்தி நம்ம எழும்பவே முடியாதபடிக்கு நம்மை சாகடிக்கிறார். இப்போ இதை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு தருகிற ஆயுதம் விசுவாசம் என்னும் கேடகம். பாத்தீங்களா, விசுவாசம் என்னெல்லாம் செய்து பாத்தீங்களா? இன்றைக்கு அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிச்சிட்டு பிசாசே, இதுவரைக்கும் என் ஆண்டவர் எனக்கு தீமை செய்ததே கிடையாது, ஓடு இயேசுவின் நாமத்துல. நீ என்னை காயப்படுத்துவதற்காக அநேக காரியங்களை பயன்படுத்துறியா? அவைகளை என்னை ஒன்று காயப்படுத்த முடியாது. ஏனென்றால் நான் என் தேவன் மேலே விசுவாசமா இருக்கிறேன். யோபுவுக்கு இப்படிப்பட்ட அம்புகள் வந்தன. யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையாயிருப்பேன். என் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நன்மைகளை பெற்ற நான் அவர் தீமைகளை அனுபவிக்கும் பொழுது நான் ஏன் அதை பெற்றுக்கொள்ள கூடாது? அந்த தீமையிலையுமே ஒரு நன்மை இருக்கக்கூடாதா? பாத்தீங்களா பிரியமானவர்களே, நான் ஒரு காரியத்தை ரொம்ப திட்டவட்டமா சொல்லுகிறேன். இந்த செய்தியை நீங்க இன்னைக்கு ராத்திரி கேட்டுட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய அவ்வளவு தீமைகளும் நன்மையை மாறாட்ட கேளுங்க. இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ள நான் சவால் விடுகிறேன். ஐ ரெப்ரசன்ட் ஹெவன்லி கிங்டம். நான் பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியா பேசுகிறேன். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம பேசுகிறேன். I don't have even an iota of doubt of my representing heaven. I am representing heaven. நான் தைரியமா சொல்றேன், உங்களுடைய அவ்வளவு தீமைகளும் நன்மைகளாய் மாறப் போகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் இதுவரைக்கும் பட்ட இடுக்கண்கள் அப்படியே தலையிலாய் மாறக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்க ஒருவேளை உபத்திரவத்தின் குகையிலே இருளிலே நடந்து போனாலும் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. இன்றைக்கு சாத்தான் எய்த அவ்வளவு அக்கினி அம்புகளையும் விசுவாசம் எனும் கேடகத்தை தூக்கி பிடிச்சு இந்த விசுவாச அறிக்கையின் மூலமாக மேற்கொள்ளுங்கள். நீங்க சொல்ல வேணும், என்னமா சொல்லணும்? சகலமும் எனக்கு நன்மையாய் மாறும். இத நீங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு 100 தடவை சொல்லிட்டு படுங்க. உங்க வீட்டில் உள்ள சின்ன பிள்ளையிலிருந்து முதியவங்க வரைக்கும் தயவு செய்து இது கடவுளுடைய வார்த்தை. இதை அறிக்கை செய்ய எப்படி இயேசு அறிக்கை செய்த பொழுது அவன் ஓடி போனானோ அதே போல இப்போ உங்க சூழ்நிலையெல்லாம் அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு 1ஆம் தேதி வருது, வாடகை கொடுக்கணும், உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கொடுக்கணும், உங்களுடைய குடும்ப தேவைகளை சந்திக்கப்படணும், உங்க போன் பில்ல கட்டணும், ஈபி பில்ல கட்டணும், எவ்வளவோ தேவைகள், உங்க பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை, கடன் வாங்கினவங்களுக்கு 1ஆம் தேதி வட்டி கட்டணும், பேங்க் டியூ கட்டணும், இது எல்லாம் இருக்கட்டும்.
உங்க மருத்துவ செலவு எல்லாம் இருக்கட்டும். அது எல்லாத்தையும் அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்க இப்ப என்ன சொல்லணும்னா, எனக்கு நான் என் கடவுளின் பிள்ளை, என் கடவுளுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது, எனவே எனக்கு எல்லாம் நன்மையாக மாறும், சகலமும் நன்மையாய் மாறும். எப்படி எனக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் நான் நம்புகிறபடி, நான் விசுவாசிக்கிறபடி சகலமும் எனக்கு நன்மையாய் மாறும். ஒரு 100 தடவை சொல்லிட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாருங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே இந்த சியோன் டிவி. இன்னும் பாருங்க, நீங்க இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஆலோசனை சொல்ல போகிறோம். இது நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அந்த டாக்டர் பார்க்குறாரு, பார்த்துட்டு இந்த நோயின்னு கண்டுபிடிச்சிடறாரு, அந்த நோய்க்கு ஒரு மருந்தை கொடுக்கிறாரு, அந்த நோய் நீங்குகிறது. அதே போலதான் இப்போ நீங்க எதனால இவ்வளவு காலமா அவஸ்தைப்படுறீங்க, எதனால இவ்வளவு காலமா வேதனைப்படுறீங்க, எவ்வளவு நாளும் எவ்வளவு காலமா எதனால நீங்க இவ்வளவு வியாகுலத்தையும் துன்பத்தையும் உபத்திரவத்தையும் இல்லாமையையும் தரித்திரத்தையும் சுமந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்க வாங்க, ஆண்டவருடைய ஆலோசனையை கேளுங்க, ஆண்டவருடைய மருந்தை சாப்பிடுங்க. இதான் மருந்து. இந்த மருந்தை நீங்க உட்கொள்ள 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 ஆட்டோமேட்டிக்கா இதோ உங்களை இதுவரைக்கும் வாதித்த அந்த வல்லமைகளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 22வது வாக்கியத்தில் ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு நீ செவி கொடு, உன் கண்களை விட்டு இவைகளாம் பிரியாதிருக்கட்டும், அவைகளை உன் இருதயத்துகளை காத்து வை. இது இருக்கும் பொழுது அது உனக்கு வாழ்வு கொடுக்கும், உனக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். இது உங்களுக்கு ஆரோக்கியம் தருகிற மருந்து, உங்களுக்கு வாழ்வு தருகிற மருந்து. இதெல்லாம் இங்க இருக்குது. உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும், நான் மந்திரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் செய்வினையினால பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மருந்து இருக்குதா? இருக்குது. நான் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மருந்து இருக்குதா? இருக்குது. நான் கவலையால பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மருந்து இருக்குதா? இருக்குது. நான் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் பூர்வீக சாபமோ பயந்துட்டு இருக்கிறேன், மருந்து இருக்குதா? இருக்குது. உங்களுடைய எந்த பிரச்சனைக்கும் இங்க மருந்து இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்து போகிறோம். நான் ஏன் இதை இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்? நான் இதை பார்த்துட்டேன், நான் இதை ருசி பார்த்துட்டேன். நான் பல போராட்டங்கள் வழியாக கடந்து போனவன், பல தோல்விகளை சந்தித்தவன், இந்த யுத்த களத்தில் நின்றவன், பல காயங்களை பட்டவன். அதனால எனக்கு போரின் மும்முரம் தெரியும், சாத்தானுடைய திட்டங்களும் அவனுடைய வல்லமையும் தெரியும். எப்படி இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்ததுனால மரணத்தை பற்றி சொல்லுகிறாரோ, அந்த மரணத்தை ஜெயிக்க முடியும் சொல்றாரோ, அதே போல நாம கடந்து போன அநேக பாதைகள் வழியாக அவன் யாரு, தேவன் யார் என்பதை தத்ரூபமாக அறிந்து கொள்ள கர்த்தர் அநேக சந்தர்ப்பம் நமக்கு தந்தார். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் ஆஃப் சேட்டன், first hand knowledge of the word of God, first hand knowledge about faith, விசுவாசத்தை பற்றி, தேவனை பற்றி, சாத்தானை பற்றி நேரடியான தத்ரூபமான அறிவை ஆற்றலை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு உதவி செய்கிறோம். பண்ண 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 நீங்கள் ரொம்ப இழந்துட்டீங்களா? ஏமாற்றமா, தோல்வியா, விரக்தியா, தேவ சித்தம் தெரியாம ஒன்ல போய் சிக்கி தவிக்கிறீங்களா? அவ்வளவுக்கும் இங்க மருந்து இருக்குது. ஏனென்றால் நம்மை போல கடந்து போன மனிதனுடைய வாழ்க்கையிலே கடவுள் எப்படி இடைப்பட்டு அவர்கள் இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்தார் என்று இங்கே எழுதி தந்திருக்கிறார். இதெல்லாம் பொய் அல்ல, இது தத்ரூபமான உண்மை. எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு சாத்தான் பயத்தின் மூலமாக, சந்தேகத்தின் மூலமாக, அனைவருடைய வார்த்தைகள் மூலமாக, குழப்பத்தின் மூலமாக மனசுல வேதனைய, குடும்பத்தில் வேதனைய விதைத்தான் என்றால்
இன்றைக்கு அவனை மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தை தருகிறார். விசுவாசம் என்பது அவன் எய்கிற அக்கினி அம்புகள் நம்மை துளைக்காதபடிக்கு அவனுடைய அம்புகள் எல்லாம் அணைத்து விடுகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். தொடர்ந்து இன்னும் 15 அம்சங்கள் இருக்கின்றன. நாம் ஜெபிச்சு முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசம் அவன் எய்கிற அக்கினி அம்புகளை எல்லாம் அணைத்து போடும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறீர், அதுவும் முடிவில்லாத வாழ்வு. மரணம் எங்களை மேற்கொள்ள முடியாது, உலகம் எங்களை மேற்கொள்ள முடியாது. சாத்தா எங்கள் காலுக்கு கீழே இருக்கிறான், அவன் எப்படி எங்களை மேற்கொள்ள முடியும்? இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளை உலகத்தை எதிர்க்கிற பிள்ளைகளாக, உலகத்தை மேற்கொள்ள பிள்ளைகளாக, உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக, உலகத்தின் பாடுகள், உலகத்தின் உபத்திரவங்கள், உலகத்தின் சோதனைகள், உலகத்தின் எல்லா காரியங்களையும் மேற்கொள்கிற பிள்ளைகளாக நிறுத்த போவதற்காக உமக்கு நன்றி. அதோடு கூட ஆண்டவரே, இதுவரைக்கும் அவருடைய இருதயங்கள்லாம் பிளந்திருந்தா அதெல்லாம் காயம் கட்டுங்கப்பா. அந்த காயங்களெல்லாம் ஆற்றுங்கப்பா. அந்த இருதயத்தை எல்லாம் ஆற்றுங்க ஆண்டவரே. அந்த இரத்த கசிவெல்லாம் மாற்றுங்க ஐயா. ஆனால் இனிமேல் அவன் ஒரு காலமும் அவனுடைய அம்புகளை எய்யும் பொழுது அவர்களை தாக்காதபடிக்கு விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து நாங்கள் அந்த அம்புகளெல்லாம் அணைத்து போட உதவி செய்ய போவதற்காக சோத்திரம். ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு உத்வேகத்தை தாங்கப்பா. கவலை, பாரம், துக்கம், பயம், சோர்வு, பலவீனம் எல்லாம் நீங்கி இன்றைக்கு ஆண்டவரே விசுவாசத்தால் வரக்கூடிய நன்மைகளை அனுபவிக்க செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக கோடிக்கணக்கான மக்களை ஆசீர்வதித்து கோடிக்கணக்கான மக்களை விடுதலையாக்கி சுபிட்சத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க ஐயா. எங்களுக்கும் பலன் தாங்க ஆண்டவரே. நான் உயர்ந்திருக்கட்டும். மகிமை, கனம், புகழ்ச்சி எல்லாம் உமக்கு தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து இந்த செய்திகள் மூலமாக நீ ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. God bless you. Praise the Lord.